நீங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து அகதிகளா வர்றவங்க எல்லாரும் வரலாம். யார் மாத்திரம் வரக்கூடாது, இஸ்லாமியர் மாத்திரம் வரக்கூடாது, மற்ற எல்லா மதத்தினரும் வரலாம். அது என்ன பாகுபாடு? அந்த நாடுகள்ல இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுறாங்க. அந்த சகோதரன் வரக்கூடாது, அவங்களுக்கு குடியுரிமை நாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, நீங்க அவங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, வாழக்கூடாது என்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டம் வரும்போது நாடாளுமன்றத்துல திமுக, மதிமுக போன்ற நம்ம இந்தியா கூட்டணி இருக்க அத்தனை கட்சிகளும் எதிர்த்தாங்க. ஆனா நம்முடைய யார் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? அதிமுக. அவங்க இதுக்கு ஆதரவு கொடுத்தவராலதான் இன்னைக்கு அந்த சட்டம் வந்திருக்கு. அவங்க அதுக்கு ஆதரவு அன்னைக்கு கொடுக்காம இருந்தா வச்சிருந்தாங்க, அந்த சட்டமே வந்திருக்காது. அதே போல மணிப்பூர்ல பிரச்சனை. மணிப்பூர் இங்க எப்படி வட மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை உருவாச்சோ, மத ரீதியான பிரச்சனை பாஜக உருவாக்குனாங்களோ, மணிப்பூர்ல கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. ஒரு வருஷமா அந்த மாநிலத்துக்குள்ள யாருமே போக முடியாது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாங்க, இந்துக்களும் கொல்லப்பட்டாங்க. கோயில்களும் சரி, கிறிஸ்தவ தேவாலயங்களும் எரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மத கலவரம் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மதவாத அரசியல் செய்கிற பாஜக வரக்கூடாது. பாசிச மோடி திரும்பி ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுதான் இந்தியா கூட்டணியுடைய நோக்கம்.